வெல்கம் டு தங்கரத்தான் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 தக்காளி நீளமாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 வெங்காயம், கொத்தமல்லி, வரமிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, மல்லித்தூள், ஆஃப் லெமன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், இறால் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலைக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா சிகப்பாகிற வரையும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியெல்லாம் சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்குறதுக்காக தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுருங்க. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மறுபடியும் கிளறி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகணும், அதுக்காக ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதில் ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை மறுபடியும் கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லியவும் மசாலா பொருளையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருந்த இறாலெல்லாம் சேர்த்துடலாம். இறால் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வேக விடாதீங்க, அப்புறம் லப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஃபுல்லாக நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்ருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு போட்ட உப்பு வந்து காய் வேகிறதுக்காக போட்டோம். இப்போ வந்து ஃப்ரான் சேர்த்தனால அதுக்கு தேவையான உப்பு போட்டோம். இப்போ கிரேவிக்காக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வர்றதுக்காக மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், இறால் தொக்கு ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.